ஓகே, குட். இந்த விஷயம் இது வந்து எல்ஸ் ladder. ஒரு இஃப் நடந்திருக்கு அப்படின்னாக்கா இன்னொரு இஃப் நடக்காது. இது நடக்கலனா தான் கீழே போகும். இது நடக்கலனா இங்கே கீழே போகும். இது நடக்கலாம் இங்கே போகும். சப்போஸ் இது நடந்துச்சுனாக்கா இதுக்கப்புறம் கீழே போகும், இதோட ஸ்டாப் ஆகிடும். ஓகே, எல்ஸ் லேடர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை போட்டு எடுத்துக்கோ. முடிச்சுட்டே உன் டாஸ்க வசந்த். இதோ செக் பண்றேன். கூடவே பிறந்தது. ஓகே, இந்த டாஸ்கை பாருங்க. உங்களுக்கு ஒயில் தான் தெரியல. அவுட்புட் என்ன வரும்னு மட்டும் சொல்லுங்க. அவுட்புட்டை கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கூட உங்கள் ஆன்சரை ஷேர் பண்ணலாம். வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ 27 29 வரைக்கும் 29 27 ஆமா, ஃபர்ஸ்ட் லெசன் அது போயிட்டு இருக்கும்போது செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு தானே ஆட் பண்ணுது. சரி, 3 செக் பண்ணி 3 27 வரைக்கும் தான் வரும். இங்கட தான் ஆன்சர். சரி, 27 வரைக்கும். ஓகே, இந்த ஆயில் பேசிக்ஸ் புரியுதா? இப்போ இவனை கவுண்ட் பண்ணிடலாம். இதுக்கு சொல்ல பார்ப்போம். இருந்து அப்படியே ரிவர்ஸா பிரிண்ட் ஆகும். பட் நீங்க அவுட்புட் பாருங்க. ஏன் பண்ணாங்க இங்க ஐய டிவைட் பண்றேன் பாருங்க. அந்த இடத்துல ஓகேவா? இல்லாச்சும் எம்சிக்கு மாதிரி இவங்களை பசங்களை நாசமாக கேட்டுருக்காங்க. கோயிலோட ஃப்ளோ தெரிஞ்சாலே போதும், விஷயம் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இதுக்கும் பாருங்க, இதுக்கு அவுட்புட் சொல்லுங்க அப்போ. இப்போ இவன் வேணும், கோயில் மாதிரியே தான் ஃபாதர் இருக்கான். அவுட் பண்ண
அந்த ரிவர்ஸ் பண்ணுவேன் வசந்த். ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குல்ல, ஸ்பெஷல் கேரக்டரோட பொசிஷன் அப்படியே இருக்கட்டும். அதை மட்டும் பண்ணு. அதில் எந்த ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே நிற்கணும். அதை நான் சொல்லி தரல உனக்கு. ஓகே, அட்டை வச்சு தான் சொல்லி கொடுத்தேன். அதனால எந்த ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தாலும் அங்கேயே நிற்கணும். மற்றதெல்லாம் பார்க்கலாம். அதுதான் விஞ்ஞானங்கிறது. நீ தான் கண்டுபிடிக்கணும் அதை. இப்போ நீங்களும் ஜெமிமா நீங்களும் டாஸ்க் பாருங்க. ஒயில் மட்டும் பாருங்க. அதே டெய்லர், அதே வாடகை, அதே துண்டு. என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணாங்கதா? கரெக்டா சொல்லுங்க பாப்பா. மெசேஜ் பண்ண அவனுக்கு சேர்த்து பாருங்க. ஈவினிங் வர சொல்லிடலாங்க. கரோசி சேர்த்து வர சொல்லிடலாம். பார்க்க சொல்லுங்க. आउटपुट क्या? नहीं साहब यानी இங்க பாருங்க. 1 10 2 9 3 8 ஓகே 3 8 ஓகே. இந்த 19 பிரிண்ட் ஆகுமா? எங்க 19 பிரிண்ட் ஆகும்? சரி 110 பிரிண்ட் ஆகுமா? எப்படி 110 பிரிண்ட் ஆகும்? அந்த 110 அந்த 110 இங்க வரும்ல. ஐ 1 இருக்கா? ஜே என்னவா இருக்கு? இங்க இருக்கு. ஜே என்னவா இருக்கு? 10. அப்போ 1 10 ரெண்டு ஸ்டார்ட் ஆகுதா? ஐயை செக் பண்றானா? லெசன் 10 கரெக்ட் தானே? இப்போ ஐல என்ன இருக்கு? ரெண்டு வேற வேற தானே? அப்போ 1 10 திரும்ப இது பிளஸ் பிளஸ் ஆகும், இது மைனஸ் மைனஸ் ஆகும். அப்போ 2 9 ஆகும். அப்புறம் 3 8. புரிஞ்சதா? ஓகே, இதே மாதிரி தான் இந்த பிளாட் இங்க பாருங்க. இதே மாதிரி தான் இந்த இடத்துல வரும். இதோட என்ன வரும்? சரி, பிரிண்ட்ல என்ன கொடுத்தோம்னு பார்த்தோம். ஐ அப்புறம் ஜி 110 அப்படி போட்டாங்க. சரி, ஜி ஐ 10 ஆகும்போது இது ஐ அப்படியா? கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்? ஜே greater than equal to ஐ. இங்க ஐ less than equal to 10. இது எப்போ ஸ்டாப் ஆகும்? அவுட்புட் பாருங்க, பாதி வரைக்கும் தான் வரும். இப்போ ஜே வந்து 10, ஐ வந்து 1. 10 greater than 1 சரியா தப்பா? ஒரு கட்டத்துல ஜே மைனஸ் மைனஸ் ஐ 5 தாண்டி போகும். 10 9 8 7 6 5 இப்படி போயிட்டு இருக்கும். ஐ வந்து 1 2 திருப்பி போயிட்டு இருக்கும். அப்போ ஜே குறைஞ்சிட்டே இருக்கும், ஐ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 5 greater than 5 சரிதான். இப்போ இது 4 மாட்டி இது 6 மாறிச்சுனாக்கா சரியா தப்பா? அப்போ வராது. ஓகே, அதனால உனக்கு பாதி வந்திருக்கா? ஆமா, என்ன வைக்கிட்டியா?
இது ஒரு டாஸ்க். ஓகே டாஸ்க். ஜஸ்ட் எம்சிக்கு மாதிரி உங்களுக்கு கேட்டுருங்க. ஏன்னா நம்ம ஜாவாலே இதுதானே பார்த்துருங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் டூ வைல் இருக்காப்புல, டூ வைலோட அவுட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு என்ன வரும்? வரைக்கும் print ஆகும். 15 வரைக்கும். அப்படியா? ஆமா 15 வரைக்கும். கோடு அது கண்ட்ரோல். இதுதான் கண்ட்ரோல் இருக்கா? கண்ட்ரோல் ப்ளஸ் கொஸ்டின் மார்க், கண்ட்ரோல் ப்ளஸ் கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, இல்லைச்சா? சரி, அப்படி செக் பண்ணிக்கோ. எப்படி 16 வருது? எஸ் ஆமா print பண்ணிட்டு தான் செக் பண்ணனும். பார்த்துக்கோ, சரியா? ஏன்னா டூவெல்ல பொறுத்த வரைக்கும் முதல்ல உள்ள வந்துடும். ஸோ வெளியே போகும்போது என்ன பண்ணும்? செக் பண்ணும். ஓகேவா? இது டூவெலுக்கு எக்ஸாம். ஒயிலுக்கும் டூவெலுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒயில் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ள print பண்ணனும். சரி, இது print பண்ணிட்டு தான் செக் பண்ணனும். ஓகே. இது எக்ஸிட் செக்கிங், வெளியே செக் பண்ணும். அது வந்து உள்ள வரும்போதே செக் பண்ணி தான் உள்ள அனுப்பணும். ஓகேவா? பார்த்துக்கோ. இது டவுட்ல இல்லை. எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறதும் வெளியே போகும்போது செக் பண்ணுறதும் எங்கேயாவது? தியேட்டருக்கு வெளியே வந்து செக் பண்ணனும். வெரி குட். அது என்ட்ரி லெவல் செக்கிங். குட். அதான் அது டிக்கெட் ஒன்றும் உள்ள போகணும். வேற ஓகே, நான் கடைக்கு போறீங்களா? வெளியே வரும்போது செக் பண்ணு. செக் பண்ணுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. இல்லையே, பெரிய பெரிய பண்ண செக் பண்ணு. பார்த்தீங்கன்னா அப்பா ஓகே, இது புரிஞ்சதுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸை பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸை பற்றி. ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஜாவாவில் மெத்தட்னு சொல்லுவீங்கல்ல, ஜாவாவில் மெத்தட்னு சொல்லுவீங்களே, அந்த மெத்தட் தான் இங்கே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, அங்கே எப்படி ஜாவாவில் ஒரு மெத்தட் எழுதினீங்க அப்படின்னாக்க கால் பண்ணால் தான் ஒர்க் ஆகுமோ, அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் தான் நடக்கும். ஓகே, கால் பண்ணாத வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். சரியா? ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு நேம் கண்டிப்பாக வைக்கணும். ஃபங்க்ஷனுக்கு நேம் கண்டிப்பாக வைக்கணும். ப்ராக்கெட். ஸோ இது வந்து பேராமீட்டர். ஓகே, இது வந்து பேராமீட்டர்ஸ். இதுக்குள்ளே தான் கூட எக்ஸிக்யூட் பட்டன் நீங்கள் எழுதணும். புரிஞ்சுங்களா? ஃபங்க்ஷனில் 2 டைப் இருக்கு. ஒன்று நார்மல், இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற ஃபங்க்ஷனு. இன்னொன்று ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு ஜாவாவில் நீங்கள் லேம்டா எக்ஸ்பிரஷன் படிச்சிருப்பீங்களே, அதை தான் இங்கே ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜாவாவில் சொல்லும் போது லேம்டா, இங்கே சொல்லும் போது ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இதோட சின்டாக்ஸை மட்டும் பார்த்துருவோம். இதோட சின்டாக்ஸ் இது எப்படி கால் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகும், அந்த விஷயத்தை மட்டும் என்ன பண்ணிடலாம் பார்த்துருவோம். சரியா? சரி, ஃபங்க்ஷனில் மெசேஜ் லாகில் வெல்கம் பேக் அப்படின்னு தரேன். ஓகே,
இப்போ எங்க போய் அவுட்புட்டை பார்க்குறேன். அவுட்புட் வந்திருக்கா? அவுட்புட் வரல. ஏன்னாக்க அதை கால் பண்ணதான் ஒரு கவுண்ட் செய்யிருக்கானா? அப்போ கால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். அப்போ எப்படி அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் கால் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் பாருங்க. வந்துருச்சா? வெல்கம் பேக் சொல்லி வந்துருச்சா? ஓகே. அப்போ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் மேலேருந்தும் கால் பண்ணலாம், அதே சமயம் கீழே இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கால் பண்ணிக்கலாம். அவுட்புட் தாராளமாக வரும். வெல்கம் பேக், வெல்கம் பேக். ஏன் டவுட் இருக்காதுல்ல? இது வரைக்குங்களா? சரி. அப்போ இது நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே. ஆரோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இங்கே பாருங்க, இதில் டாஸ்க் ஒன்று ஈஸியாக போடலாம்ல, நம்பரை பாஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை. அப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன், மெசேஜை கால் பண்ணும்போது என்ன ஒரு நம்பரை பாஸ் பண்ணுறேன். நம்பரை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க அந்த நம்பரை ஃபங்க்ஷனாக நான் ரிசீவ் பண்ணுவேன். டேட்டாவை பாஸ் பண்ண மெத்தடு ஜாவா படிக்கும் மெத்தட் பாஸ் பண்ணுவோமோ? சரி. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் இந்த இடத்துல மெசேஜ் கொடுத்துட்றேன். அந்த நம்பர் ரிசீவ் பண்ணுமா? அந்த நம்பர் ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகே, சொல்ல சொல்லுங்களா? அப்போ இது எண்ணில் வந்து அந்த நம்பர் ஸ்டோர் இருக்குமா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஃபார் i ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, i ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? லாகில் அந்த ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ கால் பண்ண வரைக்கும் அப்படியே இருக்கும். கால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், 1 to 10 வந்து பண்ணாங்க. ஓகே, பாராமீட்டர் வாங்கி நீங்கள் ரிசீவ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். இதை நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் சைடு வந்தீங்க அப்படின்னாக்க இங்கே பாருங்க, லாம்டா எப்படி எதுவும் நல்லா இருக்கா? ப்ராக்கெட்டு இதுதான் லாம்டா, கரெக்டா? இதுதான் லாம்டா எக்ஸ்பிரஷன். இதுவே ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க அவ்வளோதான். சிங்கிள் ஸ்லாஷ் போட்டதுல டபுள் ஸ்லாஷ் போட போகிறேன், ஈக்குவல் டு போட போகிறேன், அவ்வளோதான். ஓகே, சொன்னது புரிஞ்சுதா? ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லாகில் வெல்கம் ஆரோ ஃபங்க்ஷன். அப்போது இந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளை ரிசீவ் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷன் நேமே கிடையாது தானே? இதுக்கு ஃபங்க்ஷன் நேம், இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா எப்படி கால் பண்ணுவீங்க? இதை அதில் உள்ள நேம் வச்சு தான் நீங்கள் கால் பண்ணணும், கரெக்டாக? அதில் உள்ள நேம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். அப்போ இங்கே நேம்னே வைக்கல. அப்போ நேம் நான் என்ன பண்ணுறேன், லெட் ஓகேவா ஆரோ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். கால் பண்ணுமா, ஆரோ ஸ்டார்ட் அப்படின்னு கால் பண்ண அப்படின்னாக்க எனக்கு என்ன பண்ணிடும், இந்த இடத்துல என்ன வந்துருக்கு, ஆரோ ஸ்டார்ட் console dot oh bracket சரியா க்ளோஸ். ஓ சாரி இங்க வீடியோ வைக்கிறதே கால் பண்றது சொல்லியே வச்சிருக்கேன், சாரி. இங்கெல்லாம் முடியுது. இப்போ அவுட் பண்ண பாருங்க, ரைட் இல்லச்சா ஆரோ ஃபங்க்ஷன் சார் கால் பண்றது கொஞ்சம் வெளியே தானே இருக்கும், அதான் நான் வெளியே போகிறேன். இப்போ லெட்டுங்கிறது என்ன பண்ண முடியும், லெட்டுங்கிறது வேறு கான்ஸ்டன்ட் லெட் அப்படிங்கிற மாதிரி லெட்டு ஒன்று வந்து டிக்ளேர் வேரியபிள் தான். லெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரே டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் இருக்குங்களா, ரே அசைன், ரே டிக்ளேர், ரைட்டா? ஓகேவா? ஓகே, ரே அசைன் பண்ணலாம், ஆனால் ரே அசைன் மீன்ஸ் இந்த பாருங்க. இப்போ ஆரோ ஸ்டார்ட்ல வந்து நான் பண்ணுறேன் ஈக்குவல் டு 100. அப்போ இங்கே நான் லாக் அவுட் பண்ண பண்ணாக்க ஆரோ ஸ்டார்ட் வந்து என்ன ஆயிரும், 10ஆக மாறிடும். இந்த இடத்துல எனக்கு 10ஆக மாறிடும், 100ஆக மாறிடும். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் சார், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட வேரியபிள், இது ஒரு ஃபங்க்ஷன் நேமு. இந்த ஃபங்க்ஷன் நேமை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது சார், ஃபிக்ஸ்டு. நீங்கள் எப்படி இந்த தடவை வேரியபிள் 100ன்னு கொடுக்க முடியும், அது தப்பு, அது வந்து தப்பு.
ஏன்னா ஒன்ஸ் இது வந்து ஆரோ ஸ்டேட்டுங்கிறது ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன், அதாவது கிட்டத்தட்ட லேம்டா மாதிரி தான், அது ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனோட நேமு அப்போ கடைசி வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் 100ன்னு மாற்றினாக்க எனக்கு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது ஒர்க் ஆகாது. இதுக்கப்புறம் நீங்கள் போய் இப்படி கால் பண்ணீங்க அப்படின்னா ஏரோ ஸ்டார்ட்ல போய் இப்படி கால் பண்ணீங்க அப்படின்னா யாரோ சொல்லலாம் இது நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லி யாரோ சொல்ல ஆரம்பிக்கும். ஓகே, இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன் சார், அது ஃபங்க்ஷன் கிடையாது சார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இந்த இடத்துல டேட்டாவை மாற்றிட்டீங்க. அப்போது நெட்டுக்கு பதிலாக இதுவே கான்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களால் அசைன் பண்ணவே முடியாது கரெக்டாக. ஏன்னா கான்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீடிக்ளேர் பண்ண முடியாது, அசைனும் பண்ண முடியாது, டேட்டாவை சேஞ்ச் பண்ணவே முடியாது. எனக்கு யாரும் சொல்லலாம். ஓகேவா, இது ஒரு விஷயம். இப்போ அவருக்கும் தாராளமாக வரும், உங்களால் மாற்ற முடியாது. ஓகே, அப்படி நீங்கள் வச்சுருந்தாலும் யாரும் சொல்லும் எனக்கு. அப்போ அது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள், அசைன்மெண்ட்டும் கான்ஸ்டன்ட் வேரியபிள், அது டேட்டாலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் பழையபடி பண்ணி வச்சுருங்க, மாற்ற முடியாது உங்களாலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இதை நான் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே சமயம் இங்கே பாருங்க, இப்போ அவுட்புட்டை படிங்க, புடிச்சியா? சரி ஓகே, இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே சார். சரி, இனிஷியல் பண்றதுக்கு முன்னாடியே ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே தான் கொடுத்துட்டாங்க சார். நீங்கள் ஒரு வேரியபிள் இங்கே தான் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி கால் பண்ண முடியும்? ஓகே, ஃபங்க்ஷன்னா சரி ஓகே, ஃபங்க்ஷனாக ஒர்க் அவுட் ஆகும். இது ஜஸ்ட் என்னது, ஒரு வேரியபிளும் சரி ஃபங்க்ஷன் ரெண்டுமே ஆக்ட் ஆகும். இது ஒரு வேரியபிளாகவும் இருக்குது, ஃபங்க்ஷன் நேமாகவும் இருக்குது. ஓகேவா, சொல்ல விஷயம் பண்ணிக்கலாம். அப்போ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ண முடியாது. நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் ஆரோ ஃபங்க்ஷனுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். அப்போ பிஃபோர் இனிஷியலைசேஷன் யாரோ சொல்லணும். அப்போ நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் எப்போதுமே அது இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இதில் வெளியா இருக்கீங்களா கைஸ்? ஏதாவது டவுட் உங்களுக்கு? ஓகே டீனா, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும்தான், ஒன்று ஏரோ, இன்னொன்று நார்மல் ஃபங்க்ஷன். இதை எழுதிக்கோங்க. சரி உட்காருங்க, இந்த வரேன். கோவில் ரோல் பண்ணுங்க. வீடு முடிச்சாச்சா?
கொஸ்டின் முடிச்சாச்சா? ஓகே ஓரளவுக்கு. எனக்கு அந்த அரே லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் மட்டும் புரிய மாட்டேங்குது. சரி, இப்போதைக்கு ஒயில் மட்டும் பாருங்க. ஒயில் மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சரிங்களா? லீவ் போட்டு போயிருக்கீங்க, ஷேர் பண்ணவே இல்லையா? அட அனுப்பி வச்சு நான் காலைல பார்த்துருவோம்ல. அதுக்குள்ள பார்க்கணும். அவங்க சண்டை உள்ள இருக்கு, நல்லா தூங்க வேண்டியதானே. செம்ம தூக்குங்க. ஒரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணுங்க. ஒரு நம்பர் மீன்ஸ் 458. ஓகேவா? விஷயம் புரிஞ்சதுங்களா? ஓகே. இப்போ அவங்களுக்கு பேசுனாங்களா, திட்டினாங்களா? சரி, உங்களுக்கு பத்தாது. சரி சொல்லுங்க. லேப்டாப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா எழுதுங்க. எப்போ பாலின் ரமான் செக் பண்ணுங்க. என்ன பண்ணியாச்சா? இதெல்லாம் ஸ்டார்டிங். எப்படி கொஞ்சம் அவங்களும் எப்படி வந்துறியா? என்ன பண்றது? ஒயில் கான்செப்ட்லாம் கவனிச்சீங்களா? ஒயில் கான்செப்ட்லாம் நோட் பண்ணுறது ஃபோட்டோ எடுக்கணும். அப்புறம் டாஸ்க் கொடுத்தீங்க, டாஸ்க் அப்புறம் மறுநாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சரி, ஓகே. ஃபுல்லாக எழுதிட்டியா? ஃபுல்லாக எழுதிட்டியா? ஓகே. பிரவீனா ஸ்டார்டிங் இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அரே. நெக்ஸ்ட் வந்து அரே. லிசன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதுறதா ஆப்ஷன், ஏன்னா நம்ம இன்னும் பேலன்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்த்து. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ். சரியா? இப்போ நீங்கள் ஜாவாவில் எப்படி அரே டிக்ளேர் பண்ணுவீங்க? இன்ட்டு இப்படிதானா? அரேவை டிக்ளேர் பண்ணுவீங்க. ஒரு 10 நம்பர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அரேவை கொடுங்க. நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. கரெக்டா? அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, லெட் ஏ ஈக்குவல் டு அவ்வளோதான், ஒரு எம்டி. அப்போ இதுக்குள்ள எதுவுமே இல்லை. கரெக்டா? இதுக்குள்ள எதுவுமே இல்லை. உங்களுக்கு தேவைனாக்கா அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை லிஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஓகே, இன்னும் சில பேர் அரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைத்தான்ல சொல்லும் போது லிஸ்ட் இந்த சிம்பிள், ஜாவால சொல்லும் போது அரே. இப்போ பைத்தான் ப்ளஸ் ஜாவா சேர்ந்தா ஜாவா ஸ்கிரிப்ட்னு தெரியும் உங்களுக்கு, சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சின்டாக்ஸ் பைத்தான்ல இருந்துச்சு. ஓகே, அது லிஸ்ட்னு சொன்னாலும் ஓகே தான், இல்லை அரேன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். சொல்ல புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு let L equal to 12 back to the class 1.23 true எல்லாமே தரேன். லாக் ஓப்பன் பண்ணலாம் எல்ல. இப்போ அவுட்ல செக் பண்ணு படுதுங்களா, கிளிக் பண்ணி பாருங்க இந்த இடத்துல. அப்போ இங்கே இந்த இடத்துல இண்டெக்ஸ் சேர்த்து இருக்கு பாருங்க. 0th இண்டெக்ஸில் 12, 1வது இண்டெக்ஸில் 23, 2வது இண்டெக்ஸில் 34. ஓகே, இது ஒரு அரே. இங்கேயும் டிஃபால்ட்டாக 0th இண்டெக்ஸ்னா இதுவும் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டானா என்ன, கலெக்ஷன் ஆஃப் டேட்டானா என்ன? டேட்டானா 20 ஜனா இன்டிஜர் மட்டும் தான். கலெக்ஷன் ஆஃப் டேட்டானா எல்லாமே இருக்கு. அப்போ இங்கே கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவா சிமிலர் டேட்டாவா? கலெக்ஷன் ஏன்? ஏன்னா எல்லாமே இருக்கு. நம்பர் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு, ஃப்ளோட், பூலியன் எல்லாமே இருக்கு. அப்போ இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. தெளிவா இருக்கீங்களா? ஓகே, அப்போ இங்கேயும் டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் வித் 0th இண்டெக்ஸ் தான். இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து இந்த லாக் தானே ஃபில் பண்ணேன். அதே மாதிரி லாக் பதிலாக டேபிளில் கொடுத்துட்றேன். இல்லை, இப்போ அவுட் கூட பாருங்க. இப்போ டேபிள் அவங்க ஷோ ஆகுது பாருங்க. 0th இண்டெக்ஸ் வந்து 12 இருக்கு, 1வது இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 இருக்கு, 2வது இண்டெக்ஸ் 34, 3rd இண்டெக்ஸ் பேக் டு த கிளாஸ். இப்போ அடுத்தது இண்டெக்ஸ் என்ன இருக்கு, ஒவ்வொரு டேட்டாவாக இருக்கு. எது டவுட் இதில் விஷயம் புரியுதுங்களா? அப்போ நீங்கள் டேபிள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாக்கா வித் இண்டெக்ஸோட நீங்கள் பார்க்கலாம். சரியா? இல்லை வரேன் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? வெறும் லாகுனாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையா இந்த மாதிரி வரும். இது டேபிள் ஓப்பன். சரியா? ஓகே, அப்போ எங்கே இண்டெக்ஸ் இருக்கு லாகில் எல் ஆஃப் 0 அப்படின்னு விட்றேன். எல் ஆஃப் 0னா யார் வருவான்? ஏன்னா வந்து 0th இண்டெக்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எல் ஆஃப் 2. இப்போ லாகில் எல் ஆஃப் 6. இப்போ 34 ட்ரூவா? 0 1 2 3 4 5 அங்க ஒருத்தன் கிடையாது. 6ங்கிறது கிடையாதுங்க, அன்டிஃபைன்ட். ஓகே, 6வது இண்டெக்ஸ் கிடையாது இந்த இடத்துல. அப்படிங்கிற இந்த இடத்துல அன்டிஃபைன்டு வரும், இல்லாத இண்டெக்ஸ். சரிங்களா? அப்போ இது லென்த் எடுக்க முடியுமா சார்? நார்மலாக எடுக்க முடியும். லாகில் எல் டாட் லென்த். லென்த் என்ன வருது பாருங்க, லென்த் 6ன்னு வருது. கரெக்டா? லென்த் 6னா இண்டெக்ஸ் முடிஞ்சிருக்கிறது 5. லென்த் தெரியுமா, இண்டெக்ஸ் எப்படின்னு தெரியுமா? எனக்கு இதை லூப்ல எழுதி காமிங்க. அப்போ இது எழுதிக்கிட்டு எனக்கு லூப்ல ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து பிரிண்ட் பண்ணி காமிங்க. அப்போ இதான் டாஸ்க். ஒவ்வொரு டேட்டாவும் ஆமாம். இதான்
கரெக்டாக ஏன் அடிக்கிறீங்க? பார்த்துக்கோங்க, மிஸ்டேக் பார்த்துக்கோங்க, ஏன் அதை அடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இன்ட்டு ஏன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு, திரும்ப அது உள்ள இன்ட்டு அது ஒன்று என்ன டிவைட் பண்ணி எல்லே ஸ்டோர் பண்ணணும். அப்பதான் அந்த ஐட்ரேஷன் வரும். அது ஒன்று பிராக்கெட் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் ஓபன் பண்றீங்க அப்புறம் டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ். இப்போ இது நம்பர் தானே பண்றோம். புரியல. நம்பர் தானே இது பண்றோம். நம்பர் பண்றோம். அது ரஃபல்ல பாருங்க ப்ளூ போச்சு. டைப் பண்ணிட்டு எழுதுனால எழுதிட்டேன். ஒரு நம்பர் பிரைமர் செக் பண்ணுங்க. ஐநூறு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டனால வீட்டில் போய் நானே ఇంకా బాగా సరిగ్గా రికార్డింగ్ అంటే ఆఫ్టర్ నోట్స్ நோட்ஸ் பிடிஎஃப் மாதிரியா? நோட்ஸ் சரி எழுதியாச்சா? இல்லை ஃபார்ம் எழுதிட்டியா? லிஸ்ட்டுக்கு ஃபார்ம் எழுத சொன்னேன். சொல்றேன் தேனா. ஓகே இமேஜின் பண்ண முடியுதா? உள்ள போச்சு. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு டேட்டா பண்ண முடியுமா? உள்ள போச்சு. ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். டிராவல் முத்திரமா
இந்த வெற்றிக்கு கொடுத்துட்டோம். அபில இருக்கட்டும் அபி இன்னும் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா பிடிச்சிட்டா டூ கோச்சிங் சொன்னாங்க. இப்போ லென்த்தை விட கிரேட் லென்த் சொல்லணும். இந்த விஷயம் தான் பண்ணணும். எனக்கு தெரியாது சொல்ல பிரவீன் எழுதிருப்பானே நீனா நீ ஜீனியஸ் சொல்லி தருவீங்க. என்னது இல்ல இதுக்கு இதுக்கு எழுதிருப்பா. இதுக்கு என்ன எழுதலையா ஷேர் பண்ணவே இல்லையா? போட்டோவை ஷேர் பண்றான். இந்த லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா எடுத்து பிரிண்ட் பண்ணுங்க போதும். 12 23 ஒவ்வொரு நம்பரா எனக்கு சனிங்க எல்லாரும் ஊருதான். எலெக்ஷனுக்கு தான் போகணும். அது வேற இன்னும் 2 மாசம் இருக்கா? இல்ல திருநந்தர வரும் அடிக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த மக்கள் சேர்ந்து நிறைய ஊர் பொங்கல் அந்த மாதிரி வராங்க. ஊர் திருவிழா கும்பாபிஷேகம் கோயில் திருவிழா சொன்னது. புரியல. சாரி சார் குழந்தை இருக்கு, நான் ஈவினிங் சென்ட் பண்றேன். அடே அதை இப்படி சொல்ல மாட்டேடா. சரி ட்ரை பண்றான் போல டிஸ்டர்ப் பண்ண பார்த்தாக்க கடைசி டிஸ்டர்ப் தான் பண்ணேன். ஓகேவா? I equal to 0, I less than L dot length, right plus this. புரிஞ்சதுங்களா? இது எத்தனை நடக்கும்? உங்க லென்த் என்னவா இருக்கும் அத்தனை டைம் நடக்கட்டா சொல்றேன். சொல்லுங்க லென்த் 5 6னாக்கா 5 நடக்கும். 0 1 2 3 4 5. ஓகேவா? லெஸ் தென் ஏன்னா இண்டெக்ஸ் கிடையாதுல்ல. கிரேட்டர் இருந்தா ரூட் ரூட் ஆமா அப்ப 6 less than 6ங்கும் போது உள்ள வராது. ஓகேவா? அப்ப இங்க லாக் நான் என்ன பண்றேன், அந்த எல்லாம் கையில போட்டு அவ்வளவுதான். எனக்கு ஒவ்வொரு நம்பரும் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். வந்துச்சா? எல்லா 5 ஃபர்ஸ்ட் 0 தான் இருக்கும். ஐ 0 இருக்கும். அங்கே 0 நெக்ஸ்ட் யார் இருக்கா 12. அடுத்து ப்ளஸ் ப்ளஸ் அடுத்து 1 மாறும். 1வது இண்டெக்ஸ் ஈவன். அடுத்து 2வது இண்டெக்ஸ் 3வது இண்டெக்ஸ் 4 5 அவ்வளோதான். 6 less than 6 ஃபால்ஸ் ஆகிடும். சரியா? புரிஞ்சுதுங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிவர்ஸில் வேணும் அப்படின்னாக்க என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி சொல்லணும். இது உங்களுக்கான டாஸ்க். அந்த டாஸ்க் கொடுத்துருந்தா லேப்டாப் எடுத்துருந்தீங்களா? லேப்டாப் எடுத்துருந்தீங்களா? அந்த டாஸ்க் ஜஸ்ட் டைப் பண்ணிருக்காங்க. அந்த பிக்சர் ஆட் பண்ணதா அந்த போர்ட்ஃபோலியோ மாதிரி இல்ல போர்ட்ஃபோலியோ மாதிரி
நான் ஒன்று சொன்னா அங்க என்ன பயங்கரமா அனுப்பிடுறாங்க எல்லாரும். அந்த டீ விற்கக்கூடிய எல்லாம் மட்டும் அனுப்பிடுறாங்க. அது பிரவீன் அனுப்பிட்டான். இல்ல இவன் தல்கா அனுப்பியிருந்தான். தல்கா சேட்டை தானே அவன். மூவி அப்படின்றதா அனுப்பணும்னா டிவிக்கு ஒரு பேர் விஜய் படம் மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. வேற எதுவுமே அனுப்பல. நல்லா இருக்கு. எங்களோட டாஸ்க்னா இதான டாஸ்க்குங்கண்ணா. ஓகே இது நோட் பண்ணி வச்சுனாக்க ரிவர்ஸ்ல நீங்க பிரிண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே எத்தனை தம்ஸ் அப் டேய் ஆக்டிங் போதும்டா டேய். என்ன நீங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்களா? சென்னையில இன்னைக்கு